I'm Mala from Malaysia. Thank you for the opportunity. And Doctor, நான் மலேசியாவிலேருந்து வந்து சிவாசி மலேசியாவில் இஷ்யூ பற்றி உங்களுக்கு வந்து உங்ககிட்ட சொல்லி உங்களோட கருத்து என்னான்னு கேட்கலான்னு விருப்பப்படுறேன். மொதல் இஷ்யூ வந்துட்டு மலேசியாவில் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு மன அழுத்தத்தையோ ஒரு சேட்னஸ் கொடுக்குறது வந்துட்டு சைபர் புல்லிங் இன் த சென்ஸ் தட் நம்ம இங்கே இந்தியாவில் இல்லை டிக்டாக் பிளாட்ஃபார்ம், அங்கே டிக்டாக் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஜென்ரலில் ரொம்ப பாப்புலர்ன்ட்டு 24/7 ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது வீடியோ போடுறத தவிர லைவ் பிளாட்ஃபார்ம் 100 பேர் சேர்ந்து 200 பேர் சேர்ந்து ஒரு ஆளை பற்றி பேசுறது, பூலி பண்ணுறது, இல்லாட்டினா ட்ரோல் பண்ணுறது, அவங்க குடும்பத்தையும் அசிங்கமாக இந்த சைபர் பூலிங்னால நிறையா பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு என்னன்னா போர்டான பேசுகிறவங்க, ஆக்டிவிஸ்ட், என்ஜிஓவில் இன்வால்வ் ஆனவங்க தான் இந்த மாதிரி போயிருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, ஒரு 3-4 வருஷமாக நிறைய ஆணும் சரி பெண்ணும் சரி இவங்க எல்லாமே ரொம்ப போல்டானவங்க. இப்போ தச்சதை கூட ஒரு வெரி ஃபேமஸ் ஆக்டிவிஸ்ட் வந்துட்டு ரொம்ப மக்களுக்காக அவங்க போராடி கடைசியில் ரொம்ப பூலியாகி சைபர் பூலி பண்ணி அவங்க உயிரையை அவங்க பண்ணிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களோட கருத்து என்ன? ஒரு சைபர் பூலியாக அவங்க ஏன் இது செய்கிறாங்க? அது ஒன்று. அந்த சைபர் பூலி ஆளானப்பட்டவங்களை நம்ம விக்டிம்னு சொல்லுவாங்க. சைபர் பூலி விக்டிமானவங்க நம்ம எப்படி அதை ஏற்றுக்கணும்? அதுலேருந்து அந்த டிப்ரெஷனாக இல்லை அந்த மன உறுதியை எப்படி உருவாக்கணும்? இப்போ எனக்கே அது நடந்தால் கூட எனக்கு தெரியாது நான் எப்படி அதை ஏற்றுப்பேன்னு. ஃபர்ஸ்ட் மாலா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் த வே ஃப்ரம் மலேசியா. கேட்ட கேள்வியில் ஃபர்ஸ்ட் சூசைட் வந்து அது ஒரு ஆன்சரே கிடையாது. வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சூசைட்ன்றது ஒரு சொல்யூஷனே கிடையாது மாலா. நிறைய பேர் பண்ணுற தப்பு உயிரை மாறிச்சுக்கிட்டா எல்லாம் சரியாக போயிடுவோன்னு. கண்டிப்பாக அது ஒரு சொல்யூஷன் கிடையாது. நம்பர் 1. 2வது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், துணிஞ்சிட்டோம்னா மனசளவில் உங்கள் கண்ணு முன்னாடி அந்த பிரச்சனை காணாமல் போயிடும். பிரச்சனையும் காணாமல் போயிடும், பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் காணாமல் போயிடுவாங்க. இது என் வாழ்க்கையில் நான் பர்சனலாக நிறைய தருணங்களில் பார்த்த விஷயம். ஸோ அதனால் அதை கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா தைரியமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு நமக்குள்ளே வரணும். இதை நான் சும்மா சொல்லுவேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்க்குறவங்கள இருந்தால் கூட பீப்புள் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஒரு பிரச்சனை எடுத்துக்க சொல்லுங்கள். ஒரே லைஃப்பில் ஒருத்தருக்கும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஹேண்ட்லே பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். அதை ஒரு பிரச்சனை எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த பிரச்சனையை என்ன இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடின்னு ஒரு உறுதி மனசில் எடுத்துக்க சொல்லுங்கள். அப்புறம் ஃபேஸ் பண்ண சொல்லுங்கள். அந்த பிரச்சனை முடியுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இட் ஹேப்பன்ஸ். இது ஸ்பிரிச்சுவலாக பேசினா நிறைய பேசலாம். கடவுள் உதவி பண்ணுவார்னு சொல்லலாம், யூனிவர்ஸ் உதவி பண்ணணும், நிறைய சொல்லலாம். பட் அவங்களாம் பண்ணுறதுக்கு நம்ம அந்த உறுதி எடுக்கணும் நமக்குள்ளே. இஃப் யூ வாண்ட் த சப்போர்ட் ஃப்ரம் காட் அது யூனிவர்ஸ், நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம கோழையாக இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியுன்ற அந்த தைரியத்தை நமக்குள்ளே நம்ம அந்த முடிவு எடுக்கணும். சைபர் புல்லிங், நிறைய சைபர் புல்லிங் பற்றி பேசப்படுது இல்லையா? நிறையா சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்கிறது வந்து கோழைகள் தான் அடுத்தவங்களை புல்லி பண்ணுவாங்க ஜென்ரலாக லைஃப்பில். இது சைபர் புல்லிங்கிறது இப்போது பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் வி ஆர் டாக்கிங் அபவுட் சைபர் புல்லிங். ஆன் த ஹோல் ஒருத்தர் புல்லி பண்ணுறாருனாலே புல்லி பண்ணுறது ஒரு கோழை. இது இன்னொரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் நான் சொல்லணும்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தில் ஒருத்தரை புல்லி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புல்லி பண்ணுற மனுஷனுக்கு பாவம், ஹி நீட்ஸ் ஹெல்ப், ஹி ஆர் ஷீ நீட்ஸ் ஹெல்ப். அவங்களுக்கு வந்து நம்ம அன்பு இன்னும் கொஞ்சம் காட்டணும். இப்போ வாழ்க்கையில் அவங்களுக்கு அன்பு இல்லாமல், அவங்க நினச்ச விஷயங்கள் நடக்காமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நொந்து போயிருக்காங்க இல்லையா? பாவம் பண்ணுறாங்க. பாவம் அவங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே நல்லா நடக்காதவங்க தான் அடுத்தவங்களை புல்லி பண்ணி அட்டென்ஷன் வாங்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நம்ம இன்னும் அன்பு காட்டணும். தே நீட் மோர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அவங்க புல்லி பண்ணுறாங்கன்றது அவங்க மேலே நம்ம கடுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடியாட்டி ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருங்க. புல்லிங் ஒருத்தர், சைபர் புல்லிங் ஒருத்தரை ட்ரால் பண்ணுறது, பேசுகிறதுக்காக நம்ம உயிரை ஒரு மனுஷன் எடுக்கிற அளவுக்கு போகிறாருன்னா அது ஒர்த்தே கிடையாது. நம்ம சொந்தக்காரங்க நம்மளை புல்லி பண்ணியிருப்பாங்க, ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் புல்லி பண்ணியிருப்பாங்க, எனிமீஸ் புல்லி பண்ணியிருப்பாங்க, காலேஜில் ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம கலீக்ஸ் புல்லி பண்ணியிருப்பாங்க. புல்லிங் இஸ் தேர் எவ்ரிவேர். ஸோ யாரோ ஒருத்தர் ட்ரால் பண்ணுறாங்க, குறையா சொல்கிறான்றதுக்காக நம்ம உயிர் எடுக்கிறோன்னா
இப்போ நம்மளை பற்றி நமக்கு ஒரு அடிப்படை புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சவர் கிடையாது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்கை இஸ் ப்ளூ இல்லையா? ஆமாம். ஸ்கை இஸ் ப்ளூ ஒரு புள்ளின்னு வச்சுக்கலாம். ஸ்கை இஸ் எல்லோன்னு நம்மக்கிட்ட வாதம் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும் ஸ்கை இஸ் ப்ளூன்னு. அப்போ எல்லோன்னு அவர் சொல்கிறதால அது எல்லோன்னு சொல்லிட்டாரு. ஐயோன்னு சொல்லி நம்ம உருண்டு பிறண்டு டைம் வேஸ்ட் பண்ணுவோமா? ஃபேக்ட் இஸ் ப்ளூ, எவ்வளோ வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நான் என்னன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி ஏதோ ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறாரோ, ட்ரோல் பண்ணுறாரோ, இல்லை வாட் எவர் தி டாக், வை டு யூ கிவ் தட் பர்சன் த பவர்? அவருக்கே நீங்கள் அந்த சக்தியை கொடுக்குறீங்க உங்களை பற்றி இலக்காரமாக பேச. ஒரு மனுஷனும் தனித்துவம் படைத்தவர் தான். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும். சரி தப்புன்றது உலகில் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க நம்ம குறை சொல்லி அவனுக்கு கீழே நம்ம சொல்கிற அளவுக்கும் நம்ம ஒன்றும் தாழ்ந்தவங்களும் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு படி மேலே போனோன்னா புல்லிஸ்க்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க, இன்னும் நல்லா வாழ்ந்து காட்டுங்க. வின் அண்ட் ஷோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். உங்களை எதுக்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களோ, ட்ரால் பண்ணுறாங்களோ, அதுக்கு மேலே நீங்கள் வளர்ந்து காமிச்சிட்டிங்கன்னா த புல்லிஸ் பிகம் த ஜோக்கர்ஸ். யாராவது ஒன்று புள்ளி பண்ணால் கூட அந்த நிமிஷம் நீங்கள் மனசு கூட கஷ்டப்படக்கூடாது. ஒர்த்தே கிடையாது. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பர்சனலே நானே ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு மனதைரியம் வேணும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு புள்ளி ஒரு விஷயம் நடக்கும்போது யூ டெல் யூர் செல்ஃப், இதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு தைரியமாக ஃபேஸ் பண்ணி பாருங்கள். புள்ளியும் காணாமல் போயிடுவாங்க, புள்ளியும் காணாமல் போயிடும் அந்த சூழலில். டாக்டர், அதேபடி நான் கடைசியாக கேட்டேன், அடுத்த ஜெனரேஷன் யார் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் இந்த அவேர்னஸ் கொண்டுட்டு வர? ஃப்ரெண்ட்ஸா, ஸ்டூடெண்ட்ஸா, பப்ளிக்கா, ஸ்கூல், யார்? ஏன்னா எல்லாமே சேர்ந்து செஞ்சால் அந்த சின்ன குழந்தை 13-14 வயசானாலும் அவங்க குழந்தை தான். 40 வயசே செய்ய போது அவங்க இன்னும் ரொம்ப இம்பேக்ட் ஆவாங்க. ஸோ யார் எப்படி இது நம்ம கையாள போகிறோம்? இப்போ இருக்கிற கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், லாஸ், இவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா இன்டர்நெட் இவ்வளோ பூம் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. சோஷியல் மீடியா இவ்வளோ பூம் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. முன்னாடி டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். இப்போ சோஷியல் மீடியா இஸ் பிகம் த நம்பர் 1 டிஸ்ட்ராக்ஷன். அட்டென்ஷன் நல்ல விஷயங்களுக்கு கொடுக்க முடியல. அது குழந்தையாக இருக்கட்டும், வளர்ந்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இதை ஒரு கம்பைன்ட் அப்ரோச்சாக தான் இருக்கணும். பேரண்ட்ஸை எஜுகேட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம், அதுக்கு முதல்ல பேரண்ட்ஸோட ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருக்கணும். பேரண்ட்ஸ் உட்காந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே ரீல்ஸு, டிக்டாக்னு பார்த்துட்டு, இன்ஸ்டா ரீல்ஸ்ன்னு பார்த்துட்டு குழந்தைங்களை யூஸ் பண்ணாதீங்கன்னா அது குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. ஸோ முதல்ல பேரண்ட்ஸாக நம்ம ஸ்க்ரீன் டைமை முதல்ல குறைச்சிக்கணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சோஷியல் மீடியா கெட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எப்படி அணுகிறது அப்படின்றது நம்ம அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 2வது. 3வது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணால் ஒரு 6 hours ஒர்க் பண்ணுறோம், 8 hours ஒர்க் பண்ணுறோம், வாட் எவர். அந்த மாதிரி சோஷியல் மீடியாக்குன்னா ஒரு 1/2 hour மார்னிங், ஒரு 1/2 hour ஈவினிங், இல்லை வாட் எவர் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ஸோ அந்த மாதிரி அந்த ஒர்க்கிங் செட்டப்போ, ஸ்கூலோ, பேரண்ட்ஸோ ஒரு டைம் புரிய வைக்கலாம். எல்லாத்துக்கு மேலே யார் என்ன பண்ணாலும் நம்ம கையில் இருக்குது. ஒரு மனுஷனாக, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியும். சோஷியல் மீடியான்றது நம்மளை டிஃபைன் பண்ணக்கூடாது. தட் இஸ் மோர் லைக் அ டூல். இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்க, நியூஸ் பார்க்குறீங்க, வாட் எவர், ஒரு படத்துக்கு போகிறீங்க, அந்த மாதிரி இட்ஸ் அ டூல் ஃபார் யூ டு கீப் யூர் செல்ஃப் ஆக்கியூபைட் ஃபார் சம்திங். என்னை கேட்டால் சில நல்ல பழக்கங்கள், யோகா, மெடிடேஷன், தியானம், எக்ஸசைஸ், இதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷனாக நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிற பழக்கங்கள் வச்சுட்டு சோஷியல் மீடியா ஒரு அங்கமாக லைஃப்பில் வச்சுக்கோமே தவிர, பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் ஹூ மெடிடேட், பீப்புள் ஹூ டூ யோகா, அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் லைஃப்பில், கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் கிடைக்கும். அந்த சோஷியல் மீடியாக்குள்ளே போய் தொலைஞ்சிட மாட்டாங்க. சோஷியல் மீடியா நல்லா யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ யூஸ் இட் டு ஹெல்ப் பீப்புள், டு ரீச் அவுட் டு பீப்புள், டு டெல் த ரைட் திங்ஸ். நான் என்னவோ அது ஜென்யூனாக காட்டிட்டு போயிட்டே இருக்கேன். லைக்ஸ் வர்றதுக்காகவோ வியூஸ் வர்றதுக்கோ நான் என்றைக்குமே பண்ணதில்லை. ஜென்ரலாக நான் என்னவோ அதை ஓப்பனாக காமிப்பேன். பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது. வாழ்க்கையும் அப்படி தான். எப்பயும் அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு செட் இருப்பாங்க, பிடிக்காதவங்க ஒரு செட் இருப்பாங்க. நம்ம அப்படி எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்புறம் வாழ மாட்டோம், வாழ்க்கை முடிஞ்சு. அந்த சிந்தனை வந்த அன்றைக்கே நம்ம லைஃப் தோத்துட்டோம். அண்ட் ஹாப்பினஸ் கேட்டெல்லாம் போயிடும். ஸோ சோஷியல் மீடியா இஸ் a பியூட்டிஃபுல் டூல். அது நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதில் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பித்தா, அது எஸ்பெஷலி ஃபார் டீனேஜர்ஸ் அண்ட் கிட்ஸ், இட்ஸ் ஆல் த மோர் பெட்டர். ஓகே. கடைசியாக இந்த இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, சிம்பிளாக யோசிச்சு பாருங்கன்னு. இவங்க 2 பேர்த்துக்கு நீங்கள் ஒரு உங்கள் பாணியில் ஸ்வீட்டாக சொல்லுங்கள், நம்ம இம்பேக்டாக சொல்லுங்கள். நீங்களாக இருங்க. சோஷியல் மீடியாவோ புல்லிங்கையோ உங்களை டிஃபைன் பண்ண விடாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி முழுமையான ஒரு மனிதர் தான். அடுத்தவர் சொல்கிறன்றதுக்காக குறைஞ்சி போயிட போகிறது இல்லை. ஒன்று, சோஷியல் மீடியாவில் உங்களை ட்ரோல் பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட போகிறது கிடையாது. ஸோ ரியாலிட்டிக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் தெர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் சந்தோஷமாக உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முழுமையாக வாழுங்க. மிச்சம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ரைட் மாலா. தேங்க்யூ மாலா.